பிடி கொழுக்கட்டை ரொம்ப குயிக்காக பண்ணிடலாம். இதோட ஈஸியான எந்த கொழுக்கட்டையுமே கிடையாது. பிகினர்ஸாக இருந்தாலும் சரி சூப்பராக பண்ணிடலாம். இதுக்கு இப்போ ஒரு கடாயில் 3/4 கப் வந்து வெல்லம் எடுத்திருக்கேன். அதே கப்பில் 3/4 கப் வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமேட்டு ஏதாச்சும் டஸ்ட் இருக்கும், அதனால் வடிகட்டி எடுத்துக்கலாம். ஸோ இப்போ அதே கடாயில் 1 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு துருவின தேங்காய் 3/4 கப்பு. ஸோ அதை நல்லா வந்து வதக்கிக்கலாம். ரொம்ப வதக்கணும்னு அவசியம் இல்லை. நெய் நல்லா வந்து பிடிக்கிற அளவுக்கு வதக்கிட்டு இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வடிகட்டி வச்சுருந்த அந்த வெல்லத்தையும் சேர்த்துட்டு ஏலக்காய் தூள் கொஞ்சமாக சேர்த்துட்டு 3/4 கப் அரிசி மாவு. ஸோ தேங்காய், தண்ணி, வெல்லம், அரிசி மாவு எல்லாமே 3/4 கப் எடுத்திருக்கேன். ஸோ இப்போ இது நல்லா வந்து அந்த அரிசி மாவு அப்புறமேட்டு அந்த வெல்லம், தேங்காய் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த மாதிரி நல்லா வந்து ஒட்டாமல் வரும். ஸோ அந்த ஸ்டேஜில் இறக்கி வச்சுட்டு எல்லாம் சூடாக இருக்கும் போது கையில் நெய் தடவிட்டு அப்படி இல்லைனா தண்ணி தடவிட்டு இந்த மாதிரி பிடிச்சி இட்லி தட்டில் வச்சு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்திங்கன்னா சூப்பரான இனிப்பு பிடி கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. ஸோ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். வெந்துருச்சான்னு பார்க்கறதுக்கு தொட்டு பார்த்திங்கன்னா கையில் ஒட்டாமல் வரும். செம்ம சாஃப்டாக, எவ்வளோ நேரம் வச்சுருந்தீங்கனாலும் ஹார்ட் ஆகாமல் இதே மாதிரி சாஃப்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.